அன்பார்ந்த எம் மக்களே, இன்றைய தினம் வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. சுதந்திரத்திற்கு பின்பான இந்தியாவினுடைய வரலாற்றிலே உண்மையிலும் உண்மையாய் மக்களுக்காய் போராடுகின்ற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த நாட்டு மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளை 5 அம்சங்களாக சுருக்கி முன்வைத்து இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டினுடைய சந்ததிக்காக போராடுகின்ற ஒரு முழக்கத்தோடு நாங்கள் எல்லாம் மக்களை சந்திக்க போகின்றோம். என்றென்றும் நாங்கள் மக்களிலிருந்து மாளிகையை பார்க்கக்கூடியவர்களே தவிர நாங்கள் என்றென்றும் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கக்கூடியவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கின்ற விதமாக தமிழகத்தினுடைய எல்லையாம் களியக்காவிலே நவம்பர் 28 தொடங்கி ஏறத்தாழ 1 கோடி மக்களை தமிழகத்திலே சந்திக்கின்ற ஒரு திட்டத்தை, அவர்களிடத்திலே 5 அம்ச கோரிக்கைகளுடைய வீரியத்தை, அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கத்தை யாருடைய துணையும் இல்லாமல், யாருடைய தயவு தாட்சணியமும் இல்லாமல், யாரும் எங்களை நேசிப்பார்களோ யாரும் எங்களை வெறுப்பார்களோ என்ற எந்த விதமான பயமும் அச்சமும் இன்றி இன்றைக்கு ஒரு பிரச்சார இயக்கத்தை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தொடங்கி இருக்கின்றது என்று சொன்னால் அது ஏதோ 10ஓடு 11ஆன நிகழ்வு அல்ல. இந்த நாட்டிலே முத்தான ஒன்றாக பதிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதை இன்றைக்கு வரலாறு வரவு வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நாட்டிலே யாரும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது என்பதை எல்லாம் நாம் நம்முடைய உள்ளத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு பிரச்சார பயணம் நாங்கள் தொடங்குகின்ற இடமாக இருக்கக்கூடியது. இன்றைக்கு தமிழகத்திலே பெரியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய எதிரியாக சித்தரித்த பார்ப்பனியத்தினுடைய கூடாரமான சங்கபரிவாரம் இந்த நாட்டிலே அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னாரே, அந்த சங்கபரிவாரத்தினுடைய ஒரு சிறிய துவக்கமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருந்து நம்முடைய பிரச்சாரத்தை துவங்க வேண்டும் என்று சொன்னால் அது பிரச்சாரம் அல்ல. எட்டி மிதித்து முகத்திலே காரி உமிழ்ந்து உங்களுக்கு எதிராக நாங்கள் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கின்ற விதத்திலே அந்த பிரச்சாரத்தை நாங்கள் துவங்கின்றோம். இந்த பிரச்சாரத்திலே ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம் என்பதை நினைத்துக் கொண்டு இந்த 5 அம்ச கோரிக்கைகளுக்காக இறைவா நீ உன்னுடைய புறத்தில் இருந்த தேவை என்றால் எங்களுடைய உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த அராஜக ஆட்சியாளர்களை இந்த நாட்டில் இருந்து நீ அகற்றிவிடு, எங்களுடைய சந்ததிக்கு குடிக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை தா, பூரண மதுவிலக்கை இந்த தமிழகத்திலே அமல்படுத்துவதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதனை நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் என்று புறப்பட்டிருக்கின்ற கடல் அலை தோற்றுவிடும், கடல் அலையிலிருந்து வரக்கூடிய நுரைகள் தோற்றுவிடும் என்று சொல்லக்கூடிய, எங்கு திரும்பினாலும் தலைகளை பார்க்கின்ற, எங்கு திரும்பினாலும் வேட்கையோடு லட்சிய வேட்கையோடு இருக்கின்ற கண்களை பார்க்கின்ற ஒரு கூட்டத்தை இந்த நாடு 2009 பிப்ரவரி 21 இந்த நாடு சந்தித்தது. அந்த இயக்கம் தான் 4 எழுத்து மந்திரம் SDPI, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கம். அப்படிப்பட்ட அந்த முழக்கத்தை இந்த நாடு முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது சில புல்லுருவிகள் சொல்லி காட்டுகின்றார்கள், இவர்கள் யாரிடத்திலோ பணத்தை வாங்கிக் கொண்டு ஆள்கின்ற கட்சிகளிடமோ அல்லது எதிர்கட்சிகளிடமோ பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த பிரச்சார இயக்கத்தை நடத்துகின்றார்கள் என்று கூசாமல் சொல்கின்றார்களே. உங்களுக்கெல்லாம் ஒன்றை நாங்கள் சொல்லிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் 7 வருட காலமாக இந்த நாட்டிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 7 வருட காலத்திலே எங்களுடைய நிகழ்ச்சிகளை, எங்களுடைய திட்டங்களை எல்லாம் நாங்கள் செயல்படுத்தியது வெளிநாட்டில் இருந்து வந்த பணத்தை கொண்டல்ல. இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஏழை அடித்தட்டு குடிமக்களுடைய ஒரு நாள் வியாபாரம் என்பது, ஒரு நாள் வருமானம் என்பது 20 ரூபாய்க்கும் குறைவு என்று சொல்லி காட்டினார்களே, அவர்களிடத்திலிருந்து 1 ரூபாயை பெற்றுக் கொண்டு வளர்ந்த ஆலமரம் போல் வளர்ந்து நிற்கின்ற இயக்கம் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஆனால் SCPயுடைய மாநில தலைமை கொஞ்சம் மாற்றி இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதாக திட்டமிட்டது. என்ன திட்டம் தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் களியக்காவிலே இருந்து தொடங்கி
சென்னையிலே அந்த பிரச்சார இயக்கம் முடிவடையும் பொழுது அந்த ஒட்டுமொத்த மக்களை சந்திப்போம் என்ற அந்த பிரச்சாரத்திற்கு எங்களுடைய ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து தரக்கூடிய பணத்தை கொண்டு மட்டுமே நாங்கள் நடத்துவோம் என்பதாக தீர்மானித்தோம். அதை தவிர எந்த கார்ப்பரேட்டுகளிடமோ எந்த ஆளுங்கட்சியிடமோ எதிர்கட்சியிடமோ பணத்திற்காக கெஞ்சிக் கொண்டிருக்கின்ற அமைப்பு அல்ல சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இன்னும் ஒன்றை இந்த தமிழகம் இந்த உலகமும் பதிவு செய்து கொள்ளட்டும். நான் அடிக்கடி உபயோகப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான், எஸ்இபிஐ விலைக்கு வாங்குவதற்கான நோட்டுகள் இந்த உலகத்திலே அச்சடிக்கப்படவில்லை, இன்ஷா அல்லாஹ் அச்சடிக்கப்படவும் முடியாது என்பதை இந்த உலகம் வரவு வைத்துக் கொள்ளட்டும். மக்களே, எனக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, நமது சந்ததிக்காக நடத்தப்படுகின்ற ஒரு பிரச்சாரத்திலே நான் பார்வையாளனாக இருப்பேன் என்று சொல்லி யாராவது ஒருவர் ஒதுங்கி இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அவரால் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது வரக்கூடிய சந்ததிகள் நம்மை போன்று கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்ற காரணத்தினால் எஸ்இபிஐ நடத்துகின்ற அந்த மக்களை சந்திப்போம் என்ற அந்த பிரச்சார இயக்கத்திலே நான் ஒரு பார்வையாளன் அல்ல, பங்காளன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒவ்வொருவரும் இந்த கணத்திலே சபதம் ஏற்க வேண்டும், தயாராக வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.